கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பிரயோஜனமான அடிமையை உங்கள் மத்தியில் அழைத்து வந்த என் பரலோக தேவனுக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபையின் தலைமை போதகருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அழைத்த பாஸ்டர் அவர்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் மற்றும் இணையதளத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் எடுக்க வேண்டாம் 18வது வசனம். இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஏசப்பா இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாருன்னு? இயேசுவே அப்பா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? ஏசப்பா ஹல்லேலூயா. இல்லைன்னா சபரிமலை ஐயப்ப பக்தனாக இருந்த என்ன அப்பா அவருடைய பக்தனாக மாற்றுவாரா? என்னை போல எத்தனை லட்சக்கணக்கான மக்களை தேவன் என்னைக்கும் அவருடைய தாசிகளாக ஆமேன் ஊழியக்காரர்களாக ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வருகிறார்னா இயேசு என்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். குறுகிய நேரத்தில் ஸ்தோத்திரம். ஆமேன். அப்பாவுடைய அன்பையும் பேசணும், என்னுடைய சாட்சியும் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆனாலும் கொஞ்சம் தாகத்தோடு இருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனத்தில் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஸ்தோத்திரம். தாகம் இருந்ததுன்னா அதான் மடக்குன்னு தண்ணியை குடிப்போம். தாகம் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி குடிச்சுட்டு வைப்போம். ஸ்தோத்திரம். இந்த மாலை இரவு வேளையிலும் ஸ்தோத்திரம் தாகமாக இருப்போம். நம் உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமேன். மீண்டும் ஒரு விசை கண்களை மூடி தலைகளை சாய்த்து பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறேன் அப்பா. எதிர்பாராத சூழ்நிலையில் இன்றைய தினம் அப்பிரயோஜனமான அடிமை அழைத்து வந்திருக்கிறேங்க ராஜா. இந்த வேளையிலும் தகப்பனே பிதான் பரிசுத்தாவியானவரே, லுக்கா 12:12 நீங்க என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ, என்ன போதிக்க சித்தமாயிருக்கிறீரோ அதை மாத்திரம் என் நாவை பயன்படுத்தி நீங்க பேசும்படியாக என்னை முற்றிலும் தாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணங்கள் மன்னிக்கப்படாது என்று வேதம் கூறுகிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தை நினைவு கூர்ந்து எங்கள் மேல் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வாரும் தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே வாங்க. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அன்பானவர்களே, பரிசுத்த தெய்வம் பரலோக பிதாவுடைய அந்த தெய்வீக பிரசனம் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த பிரசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஏனென்றால் வேதம் கூறுகிறது 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை. ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து வாசலை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துடைய அந்த தெய்வீக பிரசனம் இப்போது நமது மத்தியில் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பு தெய்வத்துக்கு நாம் இடம் கொடுப்போம். ஆண்டவரே சொல்ல, வாசலை திறந்தால் தான் உட்பிரவேசிக்க முடியும் என்று அப்பா சொல்லி இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாசலாகிய இந்த இருதயத்தின் வாசலை திறந்து கொடுப்போம். அந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். பாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றி, ஆலோசனை கர்த்தரே,
எம்மை ஆளுகை செய்யும், எம்மை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும், உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும். ஆம், பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. இணையதளத்தில் எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற, என் சத்தத்திற்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, 2024 வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. வெறும் 29 நாட்கள் மாத்திரம் மீதி இருக்கிறதப்பா. தகப்பனே, புது ஆண்டு 2025 வருஷத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, 2025 வருஷமானது தகப்பனே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாறட்டும். தகப்பனே, சங்கீதம் 34:5 கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்ற வேத வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போகாதபடி கிருபை பாராட்டுங்கள் தகப்பனே. மீண்டும் ஒரு விசை இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை போதகர் ஜோஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, இந்த திருச்சபையோட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா. பரிசுத்த தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பிரயோஜனமான என்னுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். நீங்க மகிமைப்படுங்க, உங்க நாமத்தை உயர்த்த கிருபை பாராட்டுங்க. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 2024 வருஷம் முடிகிறதுக்கு ஜஸ்ட் 29 days தான் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், பாடுகள், பிரயாசங்கள், ஆமீன், எல்லாமே உண்டு. ஸ்தோத்திரம். ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன அந்த அன்பு தெய்வத்தை நீங்கள் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் ஆமீன் சற்று தியானத்திற்காக ஆமீன் யோவான் எழுதின நற்செய்தி, தி புக்ஸ் ஆஃப் ஜான் சாப்டர் 11 verses 40. ஆமீன். யோவான் 11:40 யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆமீன், வாசிங்க. ஆமீன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வருஷம் பரலோக தேவன் எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, இல்லையா? அந்த ஸ்தோத்திரம், அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அப்பாவை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாம அப்பா கையில் எந்தவித ஒரு ஆசீர்வாதத்தை, எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:22 வசனத்தில் சொல்றாரு, ஆமென், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அதே ஸ்தோத்திரம், அதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 17:20 வாசிங்க. மத்தேயு 17:20.
மத்தேயு 17:20. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்பாலே போகும். ஆமென். போதும். ஆமென். ஸ்தோத்திரம். இங்க தேவன் விரும்புகிற காரியம், ஆமென், உங்களுடைய என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய விசுவாசம் கடுகளவு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஸ்தோத்திரம். கடுகுன்னா நினைப்பீங்க சின்ன அந்த ஒரு பொடி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது ஒரிக்கெல்லாம் அது தப்பா எடுத்துக்க கூடாது. ஏசப்பா சின்ன விசுவாசம்னு. கடுகு பரிபூர்ணம். நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் பாருங்க, மாங்காய் விதை இருக்கு, பலாப்பழ விதை இருக்கு. மேக்சிமம் அந்த பெரிய பெரிய எந்த விதைகள் எடுத்தாலும் அது காஞ்சு போகும்போது அதில் ஒரு கேப் வரும். ஹல்லேலூயா. பட் கடுகு மட்டும் அது எவ்வளவுதான் வெயில் இடந்து காஞ்சால் அது ஒரு பரிபூர்ணம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த கடுகுல அவ்வளவு பரிபூர்ணம் இருக்குது. அப்ப அப்பாவும் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடுகளவு அந்த ஒரு பரிபூர்ண விசுவாசம் ஏசப்பா மேல வச்சாச்சுன்னா, ஹல்லேலூயா, மலை போல இருக்கிற பிரச்சனையும் ஒரு ரஷாக்காரப்போ அது அப்படியே பனிய போல அங்க மாஞ்சு போகுங்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசு பேசக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. இயேசு பேசக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது நான் இன்னொரு உதாரணம் நான் சொல்றது உண்டு. எல்லாரும் ஆற்றில் குளத்தில் குளிக்கிறோன்னு தானே எல்லா பேரும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா அப்போ எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சுமார் 45 வருஷத்துக்கு முன்னால் சின்ன பிள்ளைங்களுக்கு ஆற்று கரை நாங்கள் குளிப்போம். குளிக்கும்போது நாங்கள் என்னுடைய ஏஜில் இருக்க பசங்க அந்த கிட்டத்தட்ட 5-6 பேர் சேர்ந்து குளிப்போம். நாங்கள் சின்ன ஒரு காம்படிஷன் போட்டி மாதிரி வைப்போம். ஏன்னா தண்ணியில் மூழ்கணும், மூச்சை பிடிச்சிட்டு. இன்னொரு நண்பர் எண்ணுவார் 1 2 3 4. அப்போ எங்களுடைய நம்ம அந்த மூச்சு தம் பிடிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஒரு மினிட்டு, கூடி போனால் 1.5 மினிட்டு. ஆமாம். அப்போ நாங்கள் 1 2 3 எண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த தண்ணியில் முங்கி கிடப்போம் பாருங்க. இப்போ ஒரு 60-70 எண்ணியாச்சுன்னா அப்புறம் மூச்சு பிடிக்கும். அப்போ அதுக்கு மேலே நம்மளால அந்த தண்ணியில் மூழ்கி கிடக்க முடியாது. ஏன்னா அந்த அளவில் மூச்சு ஏற்பிடிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அந்த நேரத்தில் அந்த நம்முடைய கெப்பாசிட்டி மேலே போகக்கூடிய டைமில் அந்த தண்ணியில் மூழ்கின அவஸ்தையில் இருக்கும்போது நமக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் வரும், அந்த தண்ணியிலிருந்து எப்படிடா வெளியே வருகிறது. அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த தண்ணி மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்தில் அம்மாவை பற்றி நினைப்பு வராது, அப்பாவை பற்றி நினைப்பு வராது, சகோதரர்கள், நண்பர்கள், உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தை பற்றியும் நினைப்பு வராது. ஆமென். ஹல்லேலூயா. அனுபவம் இல்லைன்னா நீங்க யாராவது ஒரு ஆள் தண்ணியில் ஸ்தோத்திரம் அனுபவம் இல்லாத தண்ணியில் மூழ்கி பாருங்க, மூழ்கி கிடந்து பாருங்க. அந்த சட்டையின் குறிப்பிட்ட அந்த கெப்பாசிட்டிக்கு அப்புறம் நம்முடைய மனநிலைமை எப்படி வருதுன்னு. ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் நம்முடைய ஆஸ்தி, சொத்து, அந்தஸ்து, ஆமேன், ஸ்தோத்திரம், நம்முடைய படிப்பு, எந்த எண்ணமும் வராது. ஒரே ஒரு எண்ணம், இந்த தண்ணியில் தான் நான் வெளியே வரணும், வெளிக்காற்ற சுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் பரலோக தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பொற்பாதத்தை பிடிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தெய்வம் பேசக்கூடிய தெய்வம். அப்பாவும் பேசுவாரு. இந்த தண்ணீரில் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு அனுபவம், அதான் ஒரு பரிபூர்ண விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம், ஆமென், கடுகளவாகி அந்த பரிபூர்ண விசுவாசத்தோடு இருக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையினாலும் அது அப்புறம் போகும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்த தெய்வம் விசுவாசித்தவர்களுக்கு அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார் ஏசப்பா, இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஒரு குருடன் வருகிறாரு, பார்வை வேணும்னு கேட்கும்போது அப்பா சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறாயா? நான் இதை என்னால் செய்ய முடியும்னு விசுவாசிக்கணும். ஏசப்பா கேள்வி கேட்டு உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள்னு அற்புதம் செய்திருக்கிறார். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த வேதத்தில் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விசுவாசம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆமென். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஹல்லேலூயா. இந்த அம்மா இயேசுகிட்ட போய் கேட்கல,
எனக்கு ஒரு சுகத்தை தாங்கன்னு அப்பா கேட்டார்கள். அப்படி என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். ஆமென். 25, 26, 27 யாரா வாசிங்க. ஆமென். அநேக வைத்தியர்களால் ஆமென் 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 போதும். ஸ்தோத்திரம். இங்க இந்த அம்மா 12 வருஷம் இந்த ப்ளீடிங், இரத்தப்போக்கு, உதரப்போக்குங்கிற நோயில இந்த அம்மா அவஸ்தைப்படுது. அநேக வைத்தியர்கள், அநேக டாக்டர்ஸ், ஹல்லேலூயா, எல்லா டாக்டர் கிட்ட போயும் எல்லா வைத்தியர்கிட்ட போயும் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் போச்சு, சொத்து சுகம் எல்லாம் போச்சுது. ஹல்லேலூயா. கூடவே ஸ்தோத்திரம், அந்த வசனம் சொல்லுது, ஆமென், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தம். இப்போ ஒரு ஹல்லேலூயா, கொஞ்சம் ஜலதோஷம் ப்ராப்ளம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தாயார் அதிக வருத்தப்படுகிறாங்க. எதனால? மருந்துனால, சைடு எஃபெக்ட். இன்னைக்கு அப்படிதான். அநேக டாக்டர்கிட்ட போய் ஜஸ்ட் ஒரு ஃபீவருக்கு மருந்து எடுத்தாச்சுன்னா அதில் ஒரு சைடு எஃபெக்ட் வரும், குறிப்பிட்ட அளவுக்கு மேலே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அம்மா, இந்த தாயார் இந்த மாதிரிப்பட்ட வருத்தப்படுகிற வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இந்த இயேசு குறித்து கேள்விப்படுறாங்க. இந்த இயேசு நல்ல ஒரு தெய்வம், அற்புதத்தின் தெய்வம், அதிசயத்தின் தெய்வம் அப்படின்னு இந்த தாயார், இயேசுவை அறியாத தாயார் இந்த இயேசு குறித்து கேள்விப்பட்டு, ஆமீன் ஆமீன், எப்போ எல்லாமே அழிந்து போன நிலையில், ஹல்லேலூயா, எல்லாமே போன நிலையில இயேசு குறித்து கேள்விப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2002 வரை சபரிமலை ஐயப்ப பக்தனாக இருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நேரம் இல்லாத காரணத்தினால் என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். யூடியூப்பில் அவங்க பாஸ்டர் ஜோசர் அவங்களுடைய நம்ம ஹோலி லேண்ட் டிவியில் அந்த என்னுடைய சாட்சி, முழு சாட்சி இருக்கிறது, தமிழ் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கிறவர்கள் அதை கவனித்து சாட்சியை கேட்டு ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசில், ஸ்தோத்திரம், நமக்கு இங்கே சர்ச்சில் சண்டே கிளாஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நான் இந்து சமய வகுப்பு பாடசாலை தான் அட்டென்ட் பண்ணேன். இப்போ எங்களுக்கு ஆக்சுவலி அந்த இந்து சமய வகுப்பு பாடசாலையில் அந்த மார்க்கத்தை பற்றி தான் சொல்லி தரணும். நம்ம சண்டே கிளாஸில் என்ன, ஏசப்பாவுடைய அன்பையும் பரிசுத்த வேதாங்கமத்தையும் தானே நம்ம கற்றுக் கொடுக்குறோம் சண்டே கிளாஸில். பட் நான் இருந்த அந்த இந்து சமய வகுப்பு பாடசாலையில் கம்ப்ளீட் எனக்கு கற்றுத்தந்ததெல்லாம் கிறிஸ்தவம், வெளிநாட்டு மதம். இவங்கெல்லாம் காசு கொடுத்து ஆமென் இந்துக்களை எல்லாம் மதம் மாத்துறாங்க அப்படின்னு. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது எனக்கு அது 2-3 வருஷம் அதை படித்து மனசில் அப்படியே ரெக்கார்ட் ஆச்சு. அப்படி கொஞ்சம் வளர்ந்தேன். 1984 1983 சென்னையில் ஒரு கம்பெனியில் 83 84 2.5 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். 85 ஆமீன் மே மாதம், ஹல்லேலூயா, எனக்கு மத்திய ரிசர்வ் போலீஸில் நான் ஜாயின் பண்ணேன். ஸ்தோத்திரம். மத்திய ரிசர்வ் போலீஸில் ஜாயின் கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணேன். ஆண்டோடைய கிருபையினால் 36 வருஷம் வேலை பார்த்து இன்ஸ்பெக்டர் என்கிற அந்த ரேங்க்லேருந்து ஆமீன் விஆர்எஸ் எடுத்து வெளியே வந்தேன். 2-3 வருஷம் மீதி இருந்துச்சு. மகளுடைய திருமணத்தின் நிமித்தமாக ஆமீன் நான் வெளியே வந்தேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ அந்த 1985 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஸ்தோத்திரம், நம்ம இந்த இந்து மார்க்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் கிறிஸ்தவர்கள் ஆக்கிட்டு இருக்காங்களே, நான் ஏன் ஒரு கிறிஸ்தவ பொண்ணை இந்துவை மாற்றி கல்யாணம் பண்ணக்கூடாது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு வாய்ப்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமீன். 1994 லாஸ்ட்டில் எனக்கு அலையன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆமீன். அப்படி என்னுடைய மாமனார்
அவருக்கு ஆசை ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு. அதுக்காக என்னை அலைன்ஸ் பார்க்க வந்தாங்க. அப்போது நான் சொன்னேன், எனக்கு எந்த வித டிமாண்டுமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் மகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஆனால் உங்கள் மகளை நான் ஹிந்துவாக மாற்றி கல்யாணம் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட எல்லா ஹிந்து கோயில் வாங்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு சந்தோஷம். எப்படின்னா, ஆமேன், ஒரு டிமாண்ட் வைக்காம ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளை கிடைக்குதுன்னு. அல்லேலூயா, ஆமேன். இன்னைக்கும் அநேக பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு. அல்லேலூயா, ஆமேன். நம்ம அதாவது வித்தியாசம் கிடையாது. ஆமேன், அந்த ஒவ்வொரு இதில் தேவனை அறிஞ்ச பிள்ளைகள் தேவனை அறிஞ்ச பிள்ளைகளோடு தான் உறவு வைக்கணும், திருமண பந்தங்களை ஏற்படுத்தணும். அல்லேலூயா, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஸ்தோத்திரம், ஆமேன். அப்போ என்னுடைய மாமனார் ஸ்தோத்திரம் அப்போ சம்மதிச்சு என்னை கல்யாணத்துக்காக டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, என்னுடைய ஒய்ஃப் அவங்க ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டு. பட் அவன் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு ஐயா ஒரு பாஸ்டர் ஜெயிக்க போவாங்களாம். அப்போ என்னுடைய ஒய்ஃப் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் தெரியும், மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பாஸ்டர் வருவான், அந்த பெரிய. அப்போ மனசு என்னப்பா, தாத்தா வர வேண்டிய டைம் ஆச்சுன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கு ஒரு கோழியுடைய ஒரு முட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சு மறைச்சி வச்சுட்டு அந்த பாஸ்டர் வரும்போது கொடுப்பாங்க. இப்போ என்னுடைய அலைன்ஸ் பேசும்போது என் ஒய்ஃப் அந்த பாஸ்டர் சொல்லி, தாத்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹிந்து பயலுக்கு என்னை கட்டி கொடுக்குறாங்களாம் தாத்தா, நான் என்ன செய்யது ஒன்றுமே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஐயா ஜோம் சொன்னாராம், மக்களே கொஞ்சம் பாடுகள் அனுபவிப்பேன், நாள் ஒன்று வரும், அப்போது நீ கல்யாணம் பண்ணக்கூடிய பையன் அவன் இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு எல்லாம் பைத்தியக்காரனை போல சொல்லிட்டு திரிவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. நீ இந்த திருமணத்துக்கு சம்மதி அப்படின்னு அந்த தாத்தா ஐயா உலகத்தில் இப்போ கிடையாதவர். ஸ்தோத்திரம். அவர் தீர்க்கதரிசனமாக ஆவியானவர் மூலமாக வெளிப்பட்டு எங்கள் திருமணம் நடந்துச்சு. அல்லேலூயா. 1995 மார்ச் மாதம் எங்கள் மேரேஜ் இருந்துச்சு. ஒரு சுமார் 6 மாதம்தான் நல்லா இருந்திருப்பாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் நோய் நொடி எல்லாம் என்னென்னவும் எல்லாம் வந்துச்சு. அது அதில் இது அஸ்மேட்டிக்ங்கிறது அது சாதா இழுப்பு கிடையாது. இந்த அப்டோமன் அடி வேறு அப்படி மேலே தூக்கம், அடி வேறு அப்படி தூங்கணுமா. ஸ்தோத்திரம். அது அந்த அப்படியே மேலே தூக்கும்போது உட்கார முடியாது, இறக்க முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஸ்தோத்திரம். மீன் இங்கே இந்த நம்ம இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25 இந்த அம்மா 12 வருஷம் தான் அனுபவிச்சாங்க. எனக்கு ஒய்ப்பு கிட்டத்தட்ட 15-16 வருஷம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஸ்தோத்திரம். என் மனைவியை அழைச்சிட்டு போகாத கோயில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஆமேன். சுருக்கமாக கடைசியாக என்ன சென்னை பட்டணத்தில் இருக்கும்போது நம்ம அருமனை பகுதியிலேருந்து ஒரு சகோதரி, அவங்க அவருடைய அந்த சகோதரியுடைய கணவன் எங்கள் ஸ்தோத்திரம். ஆமீன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்னா எதுவுமே விட்டு வைக்கல. சென்னை பாளையத்தம்மன் ஒரு கோயில் இருக்குது. அது எதுவும் தவறு கிடையாது. ஏன்னா அந்த மார்க்கம் ஏசப்பா என்ன சொன்னான்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்ற சத்தியம் தெரியாது. என்ன போல இன்னைக்கு இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் அநேக மக்களுக்கு தெரியாது. பொல்லாத சத்துருவாகிய பிசாசு அப்படி அவன் மூளையை கட்டி வச்சிருக்கிறான். அது ஒரு பக்கம். ஸ்தோத்திரம். அப்போது எனக்கு சத்தியம் தெரியாது. அதனால நாங்கள் பாளையத்தம்மன் ஒரு கோயில், அந்த கோயிலில் சகோதரிகள் ஆமீன் சேலைக்கு அவங்களோட துணிக்கு பதிலாக வேப்பிலை கட்டுவாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க அந்த அளவில் பக்தி, ஏதாவது ஒரு விதத்தில் விடுதலை கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு. ஸ்தோத்திரம். ஆமீன். நான் கூட அந்த மார்க்கத்தில் இருக்கும்போது நான் இப்போ நான் தப்பாக சொல்லலை. ஏன்னா அந்த அளவில் அவங்க பக்தி வைராக்கியம். ஆண்டவரே எப்படியாவது ஒரு இறை சக்தி தேவனிடத்திலிருந்து, இறைவனிடத்திலிருந்து, சர்வேஸ்வரன்களிலிருந்து ஒரு அற்புதம் கிடைக்காத, ஒரு விடுதலை கிடைக்காத ஒரு அதிசயம். அப்படிதான் சகோதரிகள் அங்கே புடவைக்கு பதிலாக வேப்பிலை கட்டி இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அழுகதமாக வரும். அந்த அளவில் அந்த இடத்துல போய் நான் உண்மையை சொன்னோம், ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அந்த நேரத்தில் இருக்கும்போது யாருக்குமே எந்த ஒரு தவறான எண்ணங்களுமே வராது. ஹல்லேலூயா, ஆமீன், ஸ்தோத்திரம். அவ்வளோ பக்தியமாக இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் விடுதலை. அப்படியே மனைவி அங்கெல்லாம் அழைச்சிட்டு போனேன். ஸ்தோத்திரம். எங்கேயுமே அவளுக்கு ஒரு விடுதலை. அந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம் மருந்து மாத்திரம் போயிட்டு இருந்து. இந்த வேளையில் தான் அரண்மனையிலிருந்து ஒரு சகோதரி, அவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் தம்பியுடைய ஸ்தோத்திரம் மனைவி.
அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, யாராவது உடம்பு அவங்க தொடர்பில் ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் ஐயாவை கூப்பிட்டு ஜெபிக்க கூட்டிகிட்டு போவாங்க. என்னை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இயேசுங்கிற வார்த்தை சொல்லக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் இங்கே கேரளாவில் போஸ்ட் இருக்கும்போது ஒரு பிரதர் சொன்னார், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை சாலக்குடிக்கு எடுத்துகிட்டு போங்க, இங்கே தியானம் நடக்குது. நான் சொன்னேன் பயமுடுன்னு சொன்னேன். இப்போ அவங்க 10-40 நாள் தாடி வச்சு காலில் செருப்பு போடாத நாங்கள் எல்லாம் அங்கே மலைக்கு போயிட்டுருக்குறோம். அப்போ என்ன எங்கள் தெய்வம் குறைவா? எனக்கு எங்கள் தெய்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச விட மாட்டேன். பட் இந்த சகோதரி இந்த பாஸ்டரை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. என்னை பார்த்து இந்த மனுஷன் வெள்ளையும் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போதே கிடச்சி, ஆகா இந்த சகோதரி தப்பான ஆளை கூப்பிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லுது. ஆனால் எதுவும் சொல்ல முடியும் அந்த சகோதரி மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாக. அப்போ அவர் நான் உட்காரோட சொல்லலை, ஒரு சேரை தூக்கி முன்னால் உட்காந்துக்கிட்டு, தம்பி சகோதரிக்கு ஜெபிக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஜெபிக்கலாமான்னு கேட்டேன். நான் எப்படி முகத்தை திரும்ப அவ்வளோதானே, ஜெபிங்க ஜெபிச்சுட்டு போங்க அப்படின்னு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எனக்கு என்னுடைய வீட்டில் இருந்த என்ன சேரை தூக்கி என் முன்னால் உட்காந்த, தம்பி இயேசு சாமியை தெரியுமான்னு. ஆமாம் தெரியும் ஐயா தெரியும். தம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. நான் எதுவுமே சொல்லலை. அப்புறம் சொன்னார், தம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா உங்கள் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் தம்பி அப்படின்னாரு. அப்போ கோபம் பயங்கரம். அந்த மனுஷன் என் ஒய்ஃபுக்கு பெஞ்சாதிக்கு செபிக்கிறத விட்டுக்கிட்டு நான் பாவின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள தோணும். அப்புறம் 3வது, தம்பி நரகம் பரலோகம் தெரியுமா? அப்போ நான் ஆமையா நல்லா தெரியும். தம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோட உறவாடினதா பரலோகம், இல்லைன்னா நரகம்னாரு. நான் சொன்னேன், ஐயா வாய மூடுங்க, மனுஷன் உயிரோடு இருக்கிறது வரை அவனுக்கு நரகம். ஏன்னா அந்த நரக வேதனையில் இருந்தேன். மனைவியுடைய நோயின் நிமித்தம் ஒரு பக்கம் டியூட்டி, ஒரு பக்கம் இவளை பார்க்கணும், குட்டி பிள்ளைகளை பார்க்கணும், அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவில். அப்போ அந்த அளவில் டென்ஷன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ அவ்வளோ வேதனையில் இருக்கிற நான் சொன்னேன், எனக்கு இதுதான் என் நரக வேதனை. நான் என்னைக்கு செத்து போடணும், அது என்னைக்கு அது எனக்கு பரலோகம் மாதிரி. ஐயா வாயை மூடுங்க, நீங்கள் அப்படி போயிட்டே இருங்கன்னு. இப்போ அந்த பாஸ்டரால் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியலை. ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு. சகரியா 4:6 என்ன சொல்லுது? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால இல்லை, அந்த அப்பாவுடைய பரிசுத்த ஆவியானவரெல்லாம் கிரியை செய்யணும். அந்த ஐயாவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சரி ஐயான்னு அப்படி என்ன கும்பிடுக்கிறாரு. பெரிய ஒரு மகா பரிசுத்தவான், பெரிய தேவ ஊழிய. ஸ்தோத்திரம். நாளெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஐயா போகும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த தம்பிக்கு நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை புரியவையும். எனக்கு வந்தது பாருங்க கோபம். ஜெபிக்க என் பொண்டாட்டிக்கு அவர் எனக்கு ஜெபிக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறாரு, சகோதரிக்கும் சுகத்தை கொடும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம். ரொம்ப சென்னையிலேருந்து ஆந்திர பிரதேச ஒரு மந்திரவாதிக்கிட்ட என் ஒய்ஃபை கூப்பிட்டு போனேன். அந்த மனுஷன் கொஞ்சம் தாயத்தம் பண்ணி என்னெல்லாம பண்ணு, என் ஒய்ஃபு மீண்டும் ஜாஸ்தி தான் ஆச்சு நோய். ஹல்லேலூயா. நோயின் நிமித்தமாக என் மனைவி 5 தடவை சூசைட் பண்ண என் ஒய்ஃபு ட்ரை பண்ணா. பரலோகத்தை அவன் விடலை. ஏன் விடலை தெரியுமா? யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்ல வரவ செய்ய நினைத்த காரியம் தடை விடாது. அப்பா உங்களை கொண்டு என்ன கொண்டு உங்களை கொண்டு நம்மளை கொண்டு சில காரியங்கள் செய்ய நினைச்சான்னு அப்பா செய்துதான் விடுவாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தமா இருந்து அநேக அப்பாவை இயேசுவை அறியாத பிள்ளைகள் கூட அப்பாவுடைய அன்பை சொல்றதுக்கும் ஒரு கூட்டம் மக்களை ஸ்தோத்திரம் அப்பாவுக்கு வழி நடத்தணும்னு என்ன பயன்படுத்தணுங்கிறது பரலோகத்தின் திட்டமா இருந்து அதுக்கு என் மனைவி ஆண்டவருக்கு பயன்படுத்தணும். அப்பா விட்டுருவாரா? ஆண்டவர் அவளை சாக விடலை. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் மனைவிக்கு நோய் ஜாஸ்தியாச்சு. அப்போ தான் சென்னை அண்ணா நகர் பெரிய சிட்டி, பெரிய டாக்டர் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்னார், சார் இனி உங்கள் ஒய்ஃபை வேறு ஏதாவது மெடிக்கல்களை வேறு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னாரு. ஏன்னா சார் நான் இதுவரை கொடுத்த மெடிசனில் இவங்க கிட்னி பாதிச்சிருக்கோம், அவ்வளோ ஹெவி டோஸ் கொடுத்துரு, அப்படி கொடுத்தும் இந்த நோய் க்யூர் ஆகலை. இப்போ எனக்கு அப்போ தான் இந்த பைபிள் வாசித்தப்போ தான் தெரியுது, இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மருத்துவர்களால் அதிக வருத்தப்படுகிற பொழுது
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை வருத்தப்படுகிற பொழுது அந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. என் மனைவியும் இதே போல ஸ்தோத்திரம் அந்த மருந்துனால சைடு எஃபெக்ட் வருன்னு மருத்துவர் சொன்ன அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் இயேசு தெய்வம்னு தெரியும், அவர்தான் தேவாதி தேவன், அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பது எனக்கு தெரியாதிருந்தது. ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த பரிசுத்த தெய்வம் என் மேல கிருபை பாராட்டினார். எப்படின்னா ஸ்தோத்திரம், அன்னைக்கு இந்த டாக்டர் சொன்னார்ல உங்கள் ஒய்ஃபுக்கு அந்த கிட்னி எல்லாம் பிரச்சனை ஆகிருக்கும் அப்படின்னு. ஆமாம் ஸ்தோத்திரம். அன்னைக்கு என்னுடைய பூஜை ரூமில் ஸ்தோத்திரம் ஈரத்துணியோட எப்போ ராத்திரி ஒய்ஃபு மெடிசன் எடுத்து அப்படி படுத்துருக்கிறா, ஈரத்துணியோடு நெய் விளக்கு ஏற்று நான் அப்படி போட்ட வரிசையாக இருக்கும். எல்லாருக்கும் பேரையும் கூப்பிடுவேன். நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்க இந்த எல்லா தெய்வத்தை பேரும் கூப்பிடுவேன். இடைக்கிடைக்கு சர்வேஸ்வரான்னு கூப்பிடுவேன், தெய்வமேன்னு கூப்பிடுவேன், ஈஸ்வரான்னு கூப்பிடுவேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஸ்தோத்திரம், இயேசுவே அறியாதவர்களாக இருக்கட்டும், எந்த இனத்தில் எந்த மார்க்கத்தில் இருந்த ஒரு பிள்ளை தெய்வமேன்னு கூப்பிட்டாச்சுன்னா அது சென்று செய்கிற நம்ம அப்பா கிட்ட இல்லையா? அதான் இயேசு என்ன சொல்லுவார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் அல்ல. அந்த வசனத்தின்படி ஆமென், மத்தேயு 11:28 இயேசு கிறிஸ்தவர்களுக்காக வந்த தெய்வம் அல்ல. வருத்தப்பட்டு பாருங்கள் சுமக்கின்ற எந்த ஒரு பிள்ளையானாலும், எந்த மார்க்கத்தில் இருக்கிற பிள்ளையானாலும் அவங்கள தான் அப்பா அழைக்கிறாரு. நீ வாயும் பாதத்துல நாங்களே இப்ப நான் விடுதலை தரேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ ஸ்தோத்திரம், நானும் அந்த ரூம்ல இருந்துட்டு என் மனைவிக்கு ஏன் தெய்வமே ஏன் இந்த பிரச்சனைன்னு நான் கண்ணீர் வடிச்சேன். 1.5 மணிக்கு ஒரு கண்ணீர் வடிச்சேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்ல ஒரு விசுவாசியாகிய நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால அந்த மார்க்கத்தில் இருக்கும்போது தேவ சமூகத்தில் அமர்வேன். அந்த நேரத்தில் நான் வேண்டுகிறது தெய்வமேண்டு விழிக்கும் போது, ஈஸ்வரான்னு சொல்லும் போது அது நம்ம கர்த்தர்கிட்ட தான் என்னுடைய விண்ணப்பம் போய் சேர்ந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். 1.5 மணி நேரம் அழுத, கண்ணில் கண்ணீர் இல்லை, அப்படியே போய்விட்ட படுத்தேன். ஸ்தோத்திரம். அப்போதான் அப்பாவுடைய ஒரு பெரிய கிருபை. ஸ்தோத்திரம். ஆமீன். என் தேவன் மனைவியுடைய நாவை திறந்து ஆமீன் ஸ்தோத்திரம் அப்படி மகனேன்னு கூப்பிட்டான். அப்போ எனக்கு ஷேக்கு. அவள் எப்போதும் என்னை அத்தான்னு கூப்பிடுவா, என்ன மகனேன்னு ஏன் கூப்பிடுத? அப்போ அடுத்த என்னன்னு அப்படி தட்டும்போது சொன்னான், நீ மகளை என்னுடைய ஆலயத்துக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் பாடலுடன் ஆராதனை செய்கிற என் ஆலயத்துக்கு அழைத்து வா, நான் விடுதலை கொடுக்கிறேன். சக்கரபோ. அப்போ ஸ்தோத்திரம் இந்த குரல் கேட்டது எனக்கு ஒரு கையும் உடலை காலும் உடலை. ஸ்தோத்திரம். ஏன்னா நான் இருந்தது 1.5 மணி நேரம் என்னுடைய பூஜை ரூமில் இருந்தேன். ஸ்தோத்திரம். நான் அங்கே நான் கும்பிட்டுக்கிட்டு இருந்த சாமியோட பேரெல்லாம் சொல்லி தான் கூப்பிட்டேன். பட் இங்கே இயேசு கூப்பிடுகிறாரா? அப்போ எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, என் ஒய்ஃப் ஏற்கனவே ரோமன், அவங்க கத்தோலிக்க குடும்பம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இவ வேணும்னு தான் சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவளை போட்டு நுள்ளி பாக்கி அடித்து பாக்கியான்னு அவன் அந்த மருந்துடைய அந்த போல்ஸில் அப்படியே ஆண் மூச்சு விட்டு தூங்குறான். ஹல்லேலூயா. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏன்னா என்னால் அது ஜீரணிக்க முடியாத காரியம். இயேசு கூப்பிட்றா, இயேசுவா ரபஷக்கரபா. அப்போ ஸ்தோத்திரம். நான் இருந்தது வேற மார்க்கம். நான் இருந்த அங்கே மார்க்கத்தில் இருக்கும்போது சினிமா பார்ப்பேன். நல்லா என்ன சினிமாவில் தெய்வம் பேசும், சினிமாவில் தெய்வம் கையை காட்டும். அப்படிப்பட்ட அங்கெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்குறேன். இங்கே ப்ராக்டிக்கலா இயேசுடைய குரலா, இயேசு கூப்பிடுகிறாரா? அப்போ ஒரு 1000 கேள்விகள். ஸ்தோத்திரம். அதிகாலை மணி 5:30 ஆச்சு. போய் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. போய் பால் வாங்கிட்டு டீ போட்டு டீ குடிக்க வச்சுட்டு, ஏமா நீ சொன்னேன் இது சொல்ல நைட்டு ஃபுல்லாக நீ என்னமோ புலம்பிக்கிட்டு இருந்த, என்ன அப்படி அப்பாவியா கேட்க அப்படியா என்ன புலம்பு என்ன? அவள் என்ன திருப்பி கேட்க ஆரம்பிச்சு. நான் சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் என்ன இல்லாமல் புலம்புன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். அப்போ அவளுக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு, அவளுக்கு எதுவும் தெரியாது. ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய ஒரு சென்னையில் எங்கள் ஒரு மாமா அங்கிள், அவர் திருமணத்தின் நிமித்தமாக அவங்க சிஎஸ்சியில் கன்வெர்ட் ஆனவர். நான் அவரோட சொன்னேன் இந்த காரியம் ஒன்று சொல்ல. நான் சொன்னேன், மாமா என்னுடைய ஒய்ஃப் ஏதாவது ஒரு சர்ச் பொண்ணு கூப்பிட்டு போங்க. ஏன்னா நான் சொன்னேன் எல்லா ஆஸ்பத்திரிலாம் போயாச்சு, எல்லாம் கோயில் பார்த்தாச்சு, ஆந்திராவில் மந்திராதி கிட்ட போயாச்சு. அப்போ சென்னையில் அவங்க மஸ்ஜிதில் அவங்க முஸ்லீம் அவங்க பாபாக்கள் ஊதுவாங்க.
அவங்க அந்த மசீது வந்து அவங்களுடைய அந்த ஒர்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறவங்க ஊதுவாங்க. சிலவங்களை அப்படி விடுதலை கிடைக்கிறது மாதிரி அந்த மாதிரி இது. அப்போ அங்கெல்லாம் என்னை போய் அழைச்சிட்டு போனேன். அப்பாவோட பாதத்தில் மட்டும் அழைச்சி வரல. நான் சொன்னேன், மாமா அங்கெல்லாம் அழைச்சிட்டு போனேன், எங்கே போனேன்லாம் சொன்னேன். ஆனால் ஸ்தோத்திரம், அவர் ஏதாவது சர்ச்சு கூப்பிட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் ஆண்டுடைய கிருபையினால ஸ்தோத்திரம் ஏசப்பா அங்கேயும் ஒரு பெரிய கிருபை பாராட்டினார். அவர் எப்படி அந்த மனசில் வந்ததுன்னு தெரியல. ஸ்தோத்திரம், ஆஸ்பத்திரி டாக்டரால் கைவிடப்பட்ட கேஸுக்கெல்லாம் இயேசு விடுதலை கொடுக்கிறது ஆவிக்குரிய சபை. ஹல்லேலூயா. அப்படின்னு அவருக்கு மனசுல வந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன வசனம் 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூய ஆவிய பரிசுத்த ஆவியானவருடைய பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே தான் விடுதலை. ஸ்தோத்திரம். எங்கள் மாமா அப்புறம் அந்த ஒரு சபைக்கு என்னை கூப்பிட்டு போனார். ரொம்ப எனக்கு அது எல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஸ்தோத்திரம். என் ஒய்ஃபிட்டையும் சொல்லலை, எங்கள் மாமா ஈவன் அந்த பாஸ்டர்கிட்ட யார்கிட்டையுமே சொல்ல, இந்த மாதிரி நான் ஒரு குரலை கேட்டேன் அப்படின்னு. ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. கடைசியில் எதுவும் பெந்தகோஸ்து சர்ச்சா இங்கே எல்லாம் அலையிலே சொல்லுமே ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆமே ஸ்தோத்திரம். அது அந்த பாஸ்டரமாக பார்க்கும்போது அவங்க கம்பெனி ஒயிட்டு தான் கேட்டுட்டு இருந்தாங்களா. இருந்தாலும் சரி, குரல் கேட்டுச்சு இல்லை, சரி எனக்கு எதுக்கு, அவளுக்கு தானே விடுதலை, எனக்கு பிரச்சனை, அவளுக்கு தானே விடுதலை சொல்லி அப்படி ஐயா எதாவது பண்ண முடியும். சரி நீங்கள் தம்பி, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, நம்ம புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை இருக்குது. அங்கே என்னுடைய மாதாந்திர உபவாச கூடுங்க. அப்போது எனக்கு 2 days வெயிட் பண்ணுங்கள், நான் ஜஸ்ட் ஜோம் பண்ணி அனுப்புகிறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த உபவாசம் கூட நீங்கள் சாப்பிட வாங்க. பிள்ளைகள் குட்டிகளாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, நீங்கள் சகோதரி நீங்கள் 2 பேரும் கட்டாயம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டோடைய கிருபையினால் ஒரு குறிப்பிட்ட சனிக்கிழமை காலையில் கன் டைமுக்கு 9 மணின்னு அந்த 9 மணிக்கு அந்த சபையில் போக ஆண்டவர் கிருபை பாராட்டினார். மனைவியை வந்துட்டு இந்த ஃபுல் பெட் பக்கத்தில் எங்கே அப்படியே உட்கார வச்சேன். நான் அவளுக்கு தானே விடுதலை வேணும். ஸோ நான் 2000 பேர் உங்களோட பெரிய சபை, நான் கரெக்ட் அந்த பெரிய தாயார் உட்கார மாதிரி லாஸ்ட்டில் போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு நான் இவளை செக் பண்ணேன், ஏதாவது அங்கே நடக்குதான். என்னன்னா ஒரு 10-15 நிமிஷம் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இருந்து அப்படியே எத்தி பார்ப்பேன் ஏதாவது. ஏன்னா அந்த குரல் கேட்ட அப்படின்னா, நீ மகளை என் ஆலயத்துக்கு அழைத்து வா, நான் விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ ஸ்தோத்திரம் 9 மணிக்கு அவங்க ஆரம்பங்க அந்நிய பாஷை அப்படியே காதை பொத்திக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம். ஆமீன். ஒரு சபரிமலை ஐயப்ப பக்தன், ஆமீன், அங்கே போயிட்டு இருந்த ஒரு மனுஷன், அதுவும் அவர் ஆவிக்குரிய சபையில் அந்நிய பாஷை ஆராதனை நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து மற்ற மக்களால் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய கிருபை, ஆவிக்குரிய அனுபவம் உள்ள பிள்ளைகளால் தான் அங்கே உட்கார முடியும். இன்னைக்காவது ஸ்தோத்திரம். அப்போ என்னால் அங்கே உட்கார முடியலை. அந்த அளவில் கஷ்டப்பட்டு 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பாடல் ஆராதனை ஒரு எதுவுமே அங்கே நடக்கலை. இப்போ நான் நினச்சேன், ஸ்தோத்திரம், இது பிரம்ம, இத்தனை வருஷம் நான் அங்கே இருந்தேன், இத்தனை வருஷம் தாடி வச்சுட்டு போனேன், அது அங்கே அந்த தெய்வம் பேசாததா இப்போ பேச போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு 12 மணிக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். எந்த பிரச்சனையும் இல்லை, பெரிய அளவில் அந்நிய பாஷை கிடையாது, கைத்தட்டல் ஒன்றும் இல்லை. ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு 1:10 மத்தியானம் முடித்தார். நான் நினச்சேன், அப்பா எல்லாம் பிரசங்கம் முடிஞ்சுதே, எல்லாம் பிரமை, எல்லாம் வந்து பிரமையில். உண்மையாக என் ஒய்ஃப் வந்து அவள் வந்து ஆண்டவருடைய இறைவனுடைய குரலும் கிடையாது, அவள் புலம்பி இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்தோத்திரம் அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது பாஸ்டர் சொன்னார், இனி கடைசி ஜெபத்துக்காக எல்லாரும் எளிமையில்லைங்கன்னு சொல்லிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். ஆமீன் சொன்னார். நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், யாரெல்லாம் எப்படியெல்லாம் அந்நிய பாஷை ஜெபிக்கிறாங்க அப்படின்னு. அவர் பாஷை எல்லாரும் கண்ணை மூடுங்கன்னாரு. நான் ஒரு ஆள் தான் கண்ணை திறந்து வச்சுருந்தது. ஆனால் என்ன டினோட் பண்ணி சொல்கிறது ஒரு கஷ்டம். அதனால் எல்லாரும் கண்ணை மூடுங்கன்னு சொன்னார். பார்த்தேன், எல்லாருமே ஆல்ரெடி கண்ணை மூடி வச்சுருக்காங்க. இப்போ நானும் கஷ்டப்பட்டு கண்ணை அடைச்சேன். ஸ்தோத்திரம். இப்போ அப்பாவுடைய கிருபை, அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அன்பானவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிற தெய்வம், அந்த இயேசப்பா பரிசுத்த ஆவியாக இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த அப்பா கிட்ட உங்களை கஷ்டத்தை சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, என் புருஷனுக்கு இல்லை, என் மனைவிக்கு இல்லை, என் பிள்ளைகளுக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த நோய், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த, அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பாட்ட கேளுங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் புருஷனுக்கு இல்லை உங்கள் மனைவிக்கு ஒரு நோயின்னா எத்தனை ஆஸ்பத்திரியில் போகிறீங்க, எத்தனை டாக்டரை பிடிப்பா, எத்தனை கன்சல்டண்ட்டை பார்க்குறீங்க, சொந்தம் பந்தம் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க, உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்க, இயேசு வந்திருக்கிறாரு, இந்த ஏசப்பா கிட்ட சொல்லுங்கன்னாரு. சொன்னதே திருப்பி சொல்லும்போது ஆமேன், திடீர்னு எனக்கு மனசில் பட்டுது, ஆமேன், இங்கெல்லாமோ போனேன்,
எத்தனை கோயிலுக்கு போயிருக்கீங்க, என்ன நினச்சி அதெல்லாம் ஒன்று நான் நினச்சி பார்க்குறேன். ஸ்தோத்திரம். ஒரு கட்டத்தில் அப்படியே மனசு கொஞ்சம் விடாது. ஏன்னா ரொம்ப வேதனையான காரியம்னா என்னுடைய ரெண்டாவது மகன் ஸ்தோத்திரம் இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையினால காலேஜில் லெக்சராக இருக்கிறான். அவன் வந்து ஸ்தோத்திரம் ஒரு 8-9 மாதம் இருக்கும். நான் மத்தியானம் ஒரு டியூட்டி முடிஞ்சுட்டு வரேன் ஸ்தோத்திரம். அப்போ நான் கேரளாவில் போஸ்டிங்கில் இருக்கேன். இவளால் பால் ஊட்ட முடியலை, மருந்து சாப்பிட்டு அப்படி அன்கான்சியஸாக படுத்துருக்கா. இவன் அப்படி பார்த்துட்டு சாப்பிடவும் தெரியாது, அவனுக்கு பசி ஒரு பக்கம் போலது. அந்த பேப்பரெல்லாம் எடுத்து வாயில் வைக்க அவனால் சாப்பிட முடியலை. வாயில் போன சின்ன அந்த பேப்பர்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ரொம்ப மனசு. அதுக்கப்புறம் 2 வருஷம் எங்கள் மாமியாரும் என்னுடைய ஒய்ஃபு தங்கச்சியும் தான் என் மகனை வளர்த்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாம் நினச்சிட்டு, ஆமாம் உண்மையாக ஒரு பாஸ்டர் சொல்கிறது கரெக்டு தான். எங்கெங்கேயோ போனேன், நான் அந்த ஏசப்பா கிட்ட மட்டும் சொல்லலையே. பாஸ்டர் அதான் சொல்கிறார், திருப்பி சொல்கிறார், ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். முதலாக ஸ்தோத்திரம் இயேசுன்னு கூப்பிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்பான்னு கூப்பிட்டேன். அடி ஆழத்திலிருந்து இயேசுவேன்னு கூப்பிட்டேன் பாருங்க. அப்படியே அப்பாவுடைய ஒரு தொடுதல், அப்படியே கரண்ட் அடிக்கிற ஷாக்கு. ஸ்தோத்திரம். அந்த அப்பாவுடைய ஒரு தொடுதல்ல 1000 கேள்விகளுக்கு ஒரு அடிக்கு பதில் தாரதமா இருந்து, மக்களே நீ கூப்பிட்டேல்ல, அதோ நான் உயிரோடு இருக்கிறேன். நீ கவலைப்படுகிறாயா? நீ கவலைப்படாத. நீ கண்ணீர் வடிக்கிறாயா? உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். பாப்பா, உன் மனைவிக்குடைய அந்த நோய் நான் விடுதலை கொடுப்பேன். நான் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். என்ன அறியாமே அந்த ஒரு தொடுதல்ல அப்படியே 1000 கேள்விகள் உருவாகுது. எல்லாத்துக்கும் பதில் ஆட்டோமேட்டிக் வருது. ஸ்தோத்திரம். அதோடைய ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, ஒரு சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம் என்னை ஆளுகை செய்ததை பாருங்க. அது வார்த்தையால் விவரிக்க முடியல. உயிரோடு இருக்கிற தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:18 வாசிங்க. சங்கீதம் 34:18. ஆமென். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு வாசிங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். யாருடைய இருதயம் உடையதோ, இருதயம் உடையக்கூடிய ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம். நம்ம பெற்றோர்கள் அதிகம் இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளைக்கு கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்துச்சுன்னா, நம்ம பிள்ளை பசியால துடிக்கும் போது நம்முடைய இருதயம் எவ்வளவு உடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பாவிகளாகிய நம்ம பிள்ளைகள் மேல் இவ்வளவு கரிசனமா இருக்கும்போது, நம்ம எல்லாவரையும் படைத்த அந்த பரலோக தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய இருதயம் உடையும் போது பரிசுத்த தெய்வத்தால் சும்மா இருக்க முடியாது. அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நம்ம முழங்கால் வெடியிட்டு ஒரு துளி கண்ணீர் வடிக்கும் போது பரலோகம் அசையும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அப்பா உயிரோடு இருக்கிறதை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அப்பா எனக்கு ஒரு திவ்ய சமாதானம், ஒய்ஃபு விடுதலை இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம் எல்லா ஆண்டருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஆமென் 2002 ஆண்டவர் அழைச்சாரு. 2002, 3, 4, 5, 6, 7, 8, 9 கிட்டத்தட்ட 8.5 வருஷம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த குறிப்பிட்ட பிரச்சனையோடு ஆனாலும் அந்த மருந்து மாத்திரையில் கண்ட்ரோல் ஆச்சு. 2009 நான் டெல்லியில் இருக்கிறேன். டெல்லியில் இருக்கும்போது ஸ்தோத்திரம், அப்போ மனைவி வந்து ஊரில் இருக்கிறா. மருந்து சாப்பிடும்போது அது மருந்தில் அப்புறம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சு. மருந்து கண்ட்ரோல்னா சுமார் வந்து ஒரு 75% கண்ட்ரோல்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இதே மாதிரி சர்ச்சில் இருக்கும்போது ஒரு பிரசங்கம், இயேசு வந்து 10 குஷ்ட ரோகிகளை சுத்தமாக்குனார். நன்றி சொல்கிறதுக்கு வந்தது ஒரே ஒரு ஆள். இயேசு கேட்குறாரு, இந்த 9 நன்றி இல்லாத போயிடுச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. அது வந்து என்னை ரொம்ப டச் ஆச்சு. நான் சொன்னேன், என் செல்ல ஏசப்பா, அன்னைக்கு அந்த என்னை கூப்பிட்ட நேரத்தில் என் மனைவிக்கு நீங்கள் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருந்தேன்னா நானும் அந்த 9ல் 1 போயிருப்பேன். இல்லை வேண்டாம், அவளுக்கு கொஞ்சம் போல நோய் இருக்கட்டும், கண்ட்ரோல் வச்சுருக்கேன், இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஆண்டவர் நன்றி. அப்படியே நான் சாட்சி சொல்ல தொடங்க. என் ஆண்டவர் வந்துட்டு உயிரோடு இருக்கிற தெய்வம். அவளுடைய அந்த பிரச்சனை 75% சொத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த 25% அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்துடைய மகிமைக்குன்னு நான் சாட்சி சொல்ல தோணேன். இதையும் பரலோகம் தேவன் கேட்டார். ஸ்தோத்திரம். அப்போ இதுக்கடல என்ன பிரச்சனைன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும்
சாதா இப்போ இங்கே வந்து தண்ணி வெளியே போகிறது மடை இருக்குன்னு தெரியல. சாதா வந்து நம்ம ஒரு வீடு ரூமில் இருக்கும்போது ஒரு மடை இருக்கும். சில டைமில் நம்ம தண்ணி லீக்காகி கெட்டுப்படும். இங்கே மழை டைமில் தண்ணி கெட்டுப்படணும்னு நம்ம பக்கெட்டில் இல்லை கப்பில் எவ்வளவு தான் எடுத்து வெளியே போட்டாலும் இந்த மடை அடைஞ்சிருக்கும் போது கம்ப்ளீட் ட்ரை ஆகாது. ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே ஒரு ஹர்டல், ஒரு தடை இருக்குது. ஆமாம், அந்த மடையிலேருந்து மடை வந்து முதல்ல கிளியர் ஆகணும். அந்த மடை கிளியர் ஆனால் தான் இந்த இருக்கிற அந்த வெள்ளெல்லாம் அப்படி ஈஸியாக வெளியே போகும். ஸ்தோத்திரம். அந்த மடை எப்படி அடைஞ்சிருக்கோ அதுபோல் நான் வந்து ஒரு காரணமாக இருந்தேன். ஸ்தோத்திரம். தேவையில்லாத பழக்கங்கள் அநேகம் உண்டாந்து ஸ்மோக் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். ஆனால் எங்கே வந்து பார்ட்டி இந்த மாதிரிப்பட்ட பிஸ்கெட் பிராண்டியெல்லாம் அடிக்கிற பழக்கம் உண்டு. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் வந்து ஆண்டோடைய மகா பெரிய கிருபையினால் இந்த 2009 எல்லாம் ஆண்டவர் என்னை விட வச்சார். என்னுடைய பலத்தினால் அல்ல, அப்பா என்ன விட வச்சார். ஸ்தோத்திரம். ஆமீன். ஹல்லேலூயா. அது சொல்லியாச்சுன்னா எப்படி ஏசப்பா என்ன விட வச்சார்னா அது இப்போ டைம் போயிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் விட வச்சார். ஸ்தோத்திரம். இப்போ 2010 தேவன் பார்த்து அந்த மனைவியுடைய பிரச்சனைந்து அன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு தெய்வ விடுதலை ஏசப்பா 2010 மார்ச் மாதம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்போ 2010 மார்ச்சோடு தான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். அப்படி ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது என்னுடைய அதுவரை நான் யாருக்கிட்ட என் ஒய்ஃபு விட சொல்லலை. அன்னைக்கு இந்த மாதிரி நைட்டு வாயில் இந்த மாதிரி குரல் வந்தது, அப்படி குரலை கேட்டு யாரும் சொல்ல. அப்போ அந்த மனைவிக்கு அந்த விடுதலை கொடுத்த வாரத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் எங்கூட சுமார் 2.5 வருஷமாக எங்கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு கேட்குறது, சார் நீங்கள் எப்படி சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு? உங்களை யார் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க? உங்களை கைடு பண்ணது யார்? அப்படி எனக்கு ஷாக்கான மாதிரி இருந்து. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய சாட்சி அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் இப்படியா என்ன தேவன் அழைச்சது அப்படின்னு. இப்போ அவரும் சந்தோஷப்பட்டார். அப்புறம் தேவ சம்மதத்தில் கேட்டேன், ஏன் ஆண்டவர்னு கேட்டேன். ஏன் அப்பா அழைச்சிங்க? அல்லேலியான்னு சொல்லியாச்சுன்னா எங்கேயாவது கண்ணன் சொல்ல அல்லேலியா கேட்கும். நானே என்னுடைய நண்பர்கள் சேர்ந்த அந்த வார்த்தையை ரொம்ப இது பண்ணி ரொம்ப அசிங்கமாக பேசின நாட்கள் உண்டு. ஆமீன். வெள்ளையும் போட்டுட்டு வர தேவ ஊழியர்களை பார்த்து மதம் மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ரொம்ப என்னென்னமோ எல்லாம் கேட்டேன். அப்பா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். ஸ்தோத்திரம். பிறகு ஆண்டவர் வந்து அவருடைய மகா பெரிய கிருபையினால் ஆண்டவருடைய அந்த பரம அழைப்பை உறுதி செய்தார். ஆண்டவருடைய அன்பை பேசணும் ஜனங்கள் மத்தியில். இயேசு அறியாத ஜனங்கள் மத்தியில் இயேசு உயிரோடு இருக்கிற தெய்வம். அது மதத்தை ஸ்தாபிக்க வந்த தெய்வம் அல்ல, ஜனங்களை விடுதலையாக்க வந்த தெய்வம். மத்தேயு 11:28 படி வருத்தப்பட்டு யார் பாரம் சுமக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என் பாதத்தில் வந்தாச்சுன்னா நான் அவங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அந்த மத்தேயு 11:28 படி ஸ்தோத்திரம். அந்த தெய்வம் நல்ல தெய்வம், விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம், சுகம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு இயேசு அறியாத பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமே. டெல்லியிலேருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனார். அங்கே கோழி வளர்க்குற ஒரு செட்டு 2000 கோழி வளர்த்து கோழியெல்லாம் செத்து போய் அவர் டெல்லியில் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி. அவர் எங்கள் சபையில் எங்கள் சர்ச் மெம்பராக இருந்தார். அதன் நிமித்தமாக அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து அவர் அந்த கோழியெல்லாம் செத்து பூட்டி போட்டிருந்தாங்க. அப்போ தான் என்னுடைய போஸ்டிங். அந்த போஸ்டிங் வரும்போது அந்த பிரதருடைய ஒய்ஃபு ரொம்ப கழிக்கு வந்தாங்க. சொன்னால், பிரதர் நீங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் போகிறீங்க, ஏற்கனவே ஏசப்பா உங்களுக்காக ஒரு செட்டை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு அப்படின்னு. அப்போ அந்த கோழி வளர்த்த செட்டை ஒரு சர்ச்சாக மாற்ற ஆண்டவர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமீன். ஸ்தோத்திரம். இயேசு அறியாத சபரிமலை ஐயப்ப பக்தனாக இருந்த என்ன ஆண்டவர் பயன்படுத்தி அநேக அற்புதங்கள் டெல்லி ஜார்க்கண்ட் மாநிலம் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் கணக்கில்லை. ஆமீன். அதேமாதிரி இன்னைக்கு இயேசு வந்து அநேகமாக வந்து என்னுடைய அந்த இப்போ பாஸ்டர் முதல்ல சொன்னாங்க, ஹிந்தி மக்கள் மத்தியில் தான் ஆண்டவர் ரொம்ப பயன்படுத்தாது. டெலிஃபோன் ஊழியம் ஆண்டவர் அற்புதமாக தந்திருக்காரு. யூபி, பீகார், ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இவ்வளோ மாநிலம் ப்ளஸ் டெல்லி, இவ்வளோ மாநிலங்கள்லேருந்து என்ன தெரியும், எனக்கு முகம் தெரியாது, எத்தனையோ பிள்ளைகள் வந்து ஸ்தோத்திரம் டெலிஃபோன் மூலமாக கான்டாக்டில் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய அன்பை சொல்லவும் ஆண்டவருடைய அற்புதத்தை அவர்கள் ருசிக்க ஆண்டவர் என்ன ஒரு கருவியாக பாத்திரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம தான் புரிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தப்பா நினைக்க, கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் வந்து ஒரு 380 பேர் காப்பிக்காடு ஜங்ஷனில் 380 எல்லா பேரும் சிஎஸ்ஏ ஆர்சிக்காரங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் 1-2 பேர். நான் வந்து ஆரம்பத்தில் கேட்டேன், எனக்கு 1 மணி மொத்தம் 3 தேவ ஊழியர்கள் 3 மணிக்கூர் ஒவ்வொரு பாஸ்டருக்கு எனக்கு 1 மணிக்கூர். நான் கேட்டேன், கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் கையை தூக்குங்க. முன்னே இருந்த ஒரு சார் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியும் இல்லை, அவன் என்னுடைய ஒய்ஃபு குடும்பமாக உங்களுக்கு இங்கே எல்லா மக்களும் எல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், சர்ச்சுக்கு போனால் கிறிஸ்தவம் ஆக மாட்டான், பைபிளை தூக்கிட்டு போனால் அவன் கிறிஸ்தவம் கிடையாது,
சர்டிஃபிகேட்டில் இந்த ரிலீஜன் கிறிஸ்தவன் ஆக மாட்டான். அல்லேலூயா. இயேசுடைய அன்பு, இயேசு அப்பாவுடைய கேரக்டர்ஸ், எந்த மனுஷனுக்குள்ள ஆண்டுடைய கேரக்டர்ஸ், அவன் தான் கிறிஸ்தவன், அவங்க தான் கிறிஸ்தவள். அல்லேலூயா. ஐ மீன் மதர் தெரசா, அவங்க அந்த அம்மா, அவங்க எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினு சொல்ல முடியாது. பட் அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவ தாயார். ஐ மீன் ஆசிரமம் நடத்துகிறாங்க. ஆண்டோடைய ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் நான் என்னோட சின்ன வயசுன்னா சுமார் ரொம்ப சின்ன வேலை கிடச்சி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு கல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் போஸ்டிங் கிடச்சிது. அப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து இவங்க அந்த அம்மா ஏதோ ஒரு ஆசிரமம் இருக்குமே, இங்கே எல்லா ஸ்டேட்டில் உள்ள பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அப்படி வந்து ஒரு ஜாலிக்காக போகும்போது இவங்க பாரத ரத்னா அவார்டு வாங்கின தாயாராமல் இந்த மதரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் போனோம். அப்போ நாங்கள் ஒரு தமாஸ்கா அப்படி போனோம். நாங்கள் 3 பேரும் அந்த அம்மா வரும்போது எங்களை தெரியாமல் அம்மாவுடைய காலை தொட்டு கும்பிடுவோம். அப்பாவுடைய மகிமை, தி க்ளோரி. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஆசிரமத்துக்காக அவங்க அந்த அம்மாவை குறித்த ஒரு சாட்சியில் முக்கியமான ஒரு சாட்சி, ஒரு பெரிய ஒரு செல்வந்தங்கிட்ட பிஸ்னஸ் மேனை கிட்ட சொன்னால் எங்கள் ஆசிரமத்தில் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க பண்டித பிராமணா காரி கையில் துப்புனான். இந்த அம்மா அப்படி சந்தோஷ சிரிச்சு தொடச்சிக்கிட்டு, ஐயா இந்த எச்சில் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த செல்வன் அப்படி அழுதானா. எல்லா பகஷட்ட கிறிஸ்தவ தாயா, இயேசுடைய சுபாவம் நிறைந்த அம்மா. ஹல்லேலூயா. அவனுடைய கடைசி நாள் எத்தனையோ வருஷ கணக்கில் அந்த ஆசிரம தேவையான பொருட்கள்லாம் அந்த செல்வம் தான் அனுப்பினான். பாருங்க, அந்த நம்மன்னா ஸ்தோத்திரம் ஒரு மாதிரி எச்சில் துப்பான்னா பாருங்க, அந்த அம்மா என்ன அழகாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. நம்மளால் முடியுமா? நான் கூட நினைக்க முடியும், ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் வந்து யாருக்கிட்டே நீ கிறிஸ்தவனா சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாம். எந்த சர்ச்சு போகிறீங்க இதுதான் கேட்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம் லைவ் போயிட்டு ஸ்தோத்திரம். அப்போது ஸ்தோத்திரம் இயேசுன்னு சொல்லியாச்சுன்னா அப்பாவுடைய சுபாவம், ஏசப்பாவுடைய சுபாவம். அவர் ஸ்தோத்திரம் 2 கட்டளை, பழைய ஏற்பாடில் 10 கட்டளை, புதிய ஏற்பாடில் 2. ஸ்தோத்திரம். பல்லக பிதாவை முழு இதயத்தோட அன்பு இது அவரை நேசிக்கணும்னா அதில் பிரதான கட்டளை, நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசி. ஹல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப கஷ்டமான கட்டளை. இந்த தெய்வத்தை எல்லாரும் ஆராதிக்கிறாங்க. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களும் ஏற்றுக்கொள்ள எல்லா பேரும் வந்து இறை பக்தி, இறைவன் ஆராதி எல்லாம் பண்ண. பட் இது உன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசிக்கிற இந்த கட்டளை நம்மளால கைகொள்ள ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ஆமென். யாராவது நீ எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப மனசுக்கு நான் கொஞ்சம் சங்கடமான பதிலன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அதாவது சொல்கிறாங்க என்னென்ன ரட்சிக்கப்பா மனம் திரும்பி மூழ்கி ஞானசானம் எடுத்தால் ரட்சிப்பான். ஐயோ ஸ்தோத்திரம் பாஸ்டர் மன்னிச்சிடுங்க, நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதெல்லாம் ரட்சிப்பு. மனம் திரும்பி மூழ்கி ஞானசானம் எடுத்தால் மட்டும் போதாது. மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கிறதுக்கு என்ன அனுபவம்னா, அந்த பிள்ளை மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை பக்கத்தில் ஒருத்தருக்கு வேதனைப்பட்டா பக்கத்தில் ஒரு கஷ்டம் இவன் இருதயம் உடையணும். ஓ ரஷக்கரபு, இதுதான் உண்மையான ரட்சிப்பு. பக்கத்தில் ஒருத்தன் கண்ணீர் வெடிச்சாச்சுன்னா, பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கு வேதனைன்னா அது சொந்த பிள்ளைக்கு வந்த வேதனையை போல முழங்காலில் நின்று பரலோக தேவனை நோக்கி கதறணும். ரட்சிப்பின் அடையாளம். ஓ ரஷக்கரபு. ஆமென். உண்மையான ரட்சிப்பு அடைஞ்ச ஒரு பிள்ளைக்கு இருதயம் துடிக்கணும். இந்த நல்ல தெய்வத்தை குறித்து, இந்த ஏசப்பாவை குறித்து இந்த இயேசு அறியாத பிள்ளைகள் மத்தியில் சொல்லணும் இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே ரோமர் 10:14 சீக்கிரம் வாசிப்போம். ரோமர் 10:14. ரோமர் 10:14. ஆமென். ரோமர் 10:14. ஆமென். ஆமென். வாசிப்பார்கள். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இங்க ஸ்தோத்திரம் 4 காரியம் ரோமர் 10:14. 1, இயேசு குறித்து பிரசங்கிக்கணும். பிரசங்கன்னு சொல்லுங்க பலிபடுத்த நிற்கிறது அல்ல.
அல்லேலூயா. அதான் சொன்னேன்ல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய பிள்ளை இந்த அப்பாவுடைய அன்பை தங்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. இந்த இயேசு குறித்து சொல்லும் போது அவங்க கேள்விப்படுறாங்க. ரோமர் 10:14 அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசப்பா அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த அப்பாவை குறித்து மற்றவங்க கிட்ட சொல்றது அதுதான் பிரசங்கம். நம்ம எத்தனை பேரோட சொல்லியானு நம்மளை கேட்கணும், நம்மளே கேள்வி கேட்கணும். இந்த நல்ல தெய்வத்தை குறித்து சொல்லணும். இந்த நல்ல தெய்வம் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம், இன்னைக்கும் அற்புதம் செய்கிற தெய்வம், இந்த நல்ல தெய்வத்தை சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒரு அடையாளம். இந்த நல்ல தெய்வத்தை குறித்து சொல்லும் போது இந்த நல்ல தெய்வத்தை குறித்து கேள்விப்படுவாங்க. இந்த நல்ல தெய்வத்தை குறித்து கேள்விப்படும் போது அவங்களுக்குள்ளால ஒரு விசுவாசம் உருவாகும். இந்த விசுவாசம் உருவாகும் போதுதான் ஆலயங்கள்ல அப்பாவை தொழுது கொள்ள வந்துருவாங்க. ரோமர் 10:14. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய முதல் கடமை அதான் ரோமர் 10:14 ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த பிரசங்கம் இங்க சர்ச்சில் நின்று பலிபீடத்தில் இந்த பிரசங்கம் இல்லை, நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட இந்த அப்பாவுடைய அன்பை சொல்றது. உலகெல்லாம் கெட்டப்பட்டிருக்குது. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கு சொல்ல முடியுமா? எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை. ஹல்லேலூயா. இவங்களெல்லாம் ஆண்டோடைய அன்பை சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் அழைச்சிட்டு வரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையுடைய ஆமென் அனுபவம். ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஸ்தோத்திரம், இந்த ஏசப்பாவை பற்றி சொல்லணும்னு ஒரு துடிப்பு வரலன்னா அது ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. தப்பி தவறி ஸ்தோத்திரம் அது சொல்லிடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டவனாக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆச்சு, நீ மனந்திரி முழுகி ஞானசானம் எடுத்தேன்னு அந்த டேட்டை பற்றி உரிக்கலும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் காரியம் உண்டு. ஹல்லேலூயா, ரபஷக்கரபூரி கரபாபா. ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தை சொல்லக்கூடிய அந்த வேண்டாம் எடுக்க வேண்டாம், கலாத்திய சமயம் முடிஞ்சு போய் கலாத்தியர் 5வது அதிகாரத்தை சொல்லப்பட்ட அந்த மாமிசத்தின் கிரிகள் வர வெளிப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஆவியின் கனிகள், ஆவிக்குரிய அந்த கனியாகிய 9 குணாதிசயங்கள் நிறைஞ்சிருக்கணும். ஆவியின் கனியாகிய 9 குணாதிசயங்கள் ஒரு பிள்ளை மேல நிறைஞ்சிருந்தா அது ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. ஹல்லேலூயா, அவன் ரட்சிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ரபஷக்கரபு, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இந்த நல்ல தெய்வத்தை குறித்து ஸ்தோத்திரம் அடியன் சொல்றதுக்கு அடியனுக்கு மகா பெரிய பாக்கியத்தை சாக்கியத்தை அப்பா தந்து, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்பதை திருஷங்கப்படுத்த ஆண்டவருடைய அழைப்பை உறுதி செய்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தாயார் ஸ்தோத்திரம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. இயேசு குறித்து கேள்விப்பட்டு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இவங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, ஸ்தோத்திரம், நான் என் அப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் சொல்லிக்கிட்டு, ஆமேன், ஸ்தோத்திரம், ஒரு விசுவாசம் ஆமேன் அவங்களுக்குள்ள உருவாயிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமேன். இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44 முதல் உள்ள வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு, அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லோரும் சொன்ன போது பேதுருவும் அவனுடன் கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அறிவித்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. ஸ்தோத்திரம். இங்க இந்த தாயார் ஸ்தோத்திரம், ஆமென், லூக்கா சுவிசேஷத்துல எப்படி எழுதியிருக்குன்னா, இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, ஆமென், இந்த அம்மா இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டார்கள். தொட்டவுடன் அந்த அம்மாவுடைய 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த நோய் அப்படி ஒரு செகண்ட்ல அப்படி நின்றுச்சு. அந்த தாயாரும் சுகமானதை உணர்ந்தார்கள். இப்போ இயேசு கேட்கிறாரு, என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார்? ஆமீன். அப்படி சீசர்கள் சேர்ந்து சொல்றாங்க, ரவி போதகரே, இவ்வளவு திரளான மக்கள் உம்மை சூழ்ந்திருக்கிறார்கள், எல்லோரும் முண்டியடிச்சு எல்லாருடைய கையும் காலும் உங்க சரீரத்தை தொட்டு கொண்டிருக்கிற, உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களேன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, இல்லை,
என்னை தொட்டது ஒருத்தர் உண்டு. ஏனெனில் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், ஆகியால் என்னை ஒருத்தர் தொட்டதுண்டு. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது முக்கியமல்ல. ஆலயத்தில் வந்து அந்த பல்லோக பிதாவுடைய இருதயத்தை தொடக்கூடிய அளவில் நம்ம ஜெபம் மாறணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயம் அப்பாவுடைய இருதயத்தோடு ஒன்றி போகத்தக்கதாக நம்முடைய ஜெபம் மாறணும். இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள தாயாரை போல 12 வருஷம் பெரும்பாடுள்ள தாயாருடைய விசுவாசம் எப்படி அப்பாவை தொட வைத்ததோ, ஆமீன். பார்க்கும் முதல்ல ஸ்டார்டிங்ல சொன்னேன், இந்த அம்மா இயேசுவே எனக்கு 12 வருஷம் நோய் இருக்கு, இந்த 12 வருஷம் உதரப்போக்கு இரத்தப்போக்கினால் நான் பாடுபடுகிறேன், வேதனைப்படுகிறேன், ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு இந்த அம்மா கேட்கல. ஆனால் இந்த அம்மாவுடைய விசுவாசத்தோடு இந்த அப்பாடி வஸ்திரத்தை தொட்டாங்க. தொட்ட நேரத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். எப்படி எனில் ஸ்தோத்திர ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 11:12. பாருங்க, எல்லாரும் எடுத்தீங்கன்னு நினைச்சேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம், பரலோக ஆசீர்வாதங்களை எவன் ஒருவன் பலவந்தம் பண்ணுகிறானோ அவன் அதை சுதந்தரித்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இங்கே ஸ்தோத்திரம். அவங்க ஒரு விதத்தில் சொல்லியாச்சுன்னா, ஆமென், மலுக்கட்டையம் பிடித்து குஸ்தி இல்ல வந்து ஒரு மல்யுத்தம் செய்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணுமா? ஹல்லேலூயா. படைத்த தெய்வத்தை கிட்ட எப்படி நம்ம குஸ்தி பண்ண முடியும்? படைத்த தெய்வத்தை கிட்ட எப்படி? ஹல்லேலூயா, ஆமென். அதான் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் இப்பொழுதே நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறான்னு யோவேல் 2:12 வாசிக்கிறோம். இதுதான் பரலோக ராஜ்யத்தை, ஆமென், அந்த பரலோகத்தை பலவந்தம் பண்ணுகிறது. ஆமென். நம்முடைய உபவாசம், அழுகை, புலம்பல், ஆமென், உபவாச ஜெபம் இது அப்பாவை கட்டாயப்படுத்தும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த தாயார் அப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்ட போது அப்பா கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆமென். Jesus has to compel to do the miracle. Jesus has to compel to do a deliverance to her. இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த தாயாருக்கு ஒரு பெரிய தெய்வீக விடுதலையை கொடுப்பதற்கு இயேசப்பா கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆமென். அந்த அம்மாவுடைய விசுவாசம் அது வெறும் விசுவாசம் அல்ல. அந்த அம்மா விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொட்டால் என்று எழுதியிருக்கிறாங்க. சும்மா எல்லாம் தொடல. அந்த அம்மா வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, உடைந்த உள்ளத்தோடு, அப்பா எல்லாம் போச்சு, சொத்து சுகம் எல்லாம் போச்சு, ஹல்லேலூயா, எல்லாமே போச்சு, இப்ப நீங்க மாத்திரம் அப்பா, இனி வேற எனக்கு கதியே இல்லை. நம்மளுடைய இருதயம் பொட்டி இருக்கும், அம்மாடைய இருதயம் உடைஞ்சிருக்கும், அவங்க சிந்தனை கண்ணீருக்கு கணக்கு இருக்காது. ஹல்லேலூயா, அளவுக்கு அதிகமாக கண்ணீர் சிந்திதான் அந்த அம்மா அப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. ஆமென். தொட்ட போதே ஆமென், அப்பா அங்கே கட்டாயப்படுத்தப்பட்டார். இன்னைக்கும் அது உண்டு. ஹல்லேலூயா, இன்னைக்கும் எந்த ஒரு பிள்ளை, ஆமென், சின்ன பிள்ளைய போல, ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சிறு பிள்ளை, ஆமென். இயேசு சொல்வாரு, ஆமென், மத்தேயு 18:3 நினைக்கிறேன், சிறு பிள்ளை, ஆமென், மத்தேயு 18:3 சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆமென். இயேசு வந்து சொல்றாரு, எந்த ஒரு பிள்ளை அவன் எத்தனை வயசாகட்டும், நீங்களும் நான் சிறு பிள்ளையா போல மாறும்போது அது அப்பாவை கட்டாயப்படுது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன வீட்டில் சின்ன குட்டி பிள்ளைகள் ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ பிஸ்கட்டோ இல்லை ஏதாவது சாக்லேட் குறிப்பிட்ட அந்த ஸ்வீட்டுக்கு பிள்ளைகள், சின்ன குட்டி பிள்ளைகளை சொல்கிறேன், ஆசைப்பட்டு நம்ம வாங்கி கொடுக்கலன்னு அது கரையும். அது கரைஞ்சி வந்து அழுது, ஆமென், பொறண்டு அப்படி அடம் பிடிக்கும். அம்மா அப்பா சரி, அவங்க அம்மா என்ன இந்த பிள்ளை இருந்து அழுது அப்படின்னு அதை வாங்கி கொடு. அது எந்த பிள்ளை ஐஸ்கிரீம் கேட்டனா ஐஸ்கிரீம் வாங்கி, சரி அந்த அழுகையை நிப்பாட்டுட்டோம் அப்படின்னு. அதே போல தான் நம்ம அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அப்படியே அழுது அட்டம் பிடிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஆதியாகமம் 32:24 யாக்கோபு பிடிப்பால் அப்பாவுடைய பாதம், தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல தெய்வம்,
உயிரோடு இருக்கிற தெய்வம். நம்ம தான் அந்த தெய்வத்தை புரிஞ்சுக்கல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கு இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு பேசிக் ஜெபம். அல்லேலூயா, ஜெபம் ஜெபம். ஆமென். கேள்வி கேட்கல, ஆனால் தப்பி தவறி யாரும் கேட்கும்போது நாங்கள் 1 மணிக்கூர் ஜெபிக்கிறேன் 2 மணிக்கூர் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க எப்போ சொல்லணும்னா, தசம பாகம் ஆண்டுடைய கட்டளை. 2 மணிக்கூர் 40 நிமிஷம் ஜெபிக்கணுங்கிறது தேவனுடைய கட்டளை. எல்லாவற்றிலும் தசம பாகம் ஆண்டவருடையது. ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளை, ஒரு கிறிஸ்தவன்ங்கிற ஒரு பிள்ளை 2 மணிக்கூர் 40 நிமிஷம் அப்பாவுடைய கட்டளை, பை ஆர்டர் ஆஃப் தி லார்ட் கட்டை நம்ம ஜெபிச்சாகணும். ஒற்றடிக்கல. காலையில் 1 மணி நேரம், இல்லை மத்தியானம் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் நைட்டு. அப்போ அந்த 24 மணிக்குள்ள 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்கள் கட்டாயம் ஜெபிக்கணும். மீதி உள்ளது தான் உங்கள் ஜெப நேரம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், பரலோக தேவன் ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம தெய்வம் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்னு வேதம் சொல்லுது. ஜெபத்தை கேட்கிற ஒரு உயிருள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வேளை இந்த 2024 ஆமென் கடைசி நாளில் வந்திருக்கிறோம். அநேக காரியங்களில் விடுதலை பெற்றுக்கொள்றதுக்கும் சில ஆசீர்வாதங்களை நமக்கு சுதந்திரித்துக் கொள்றதுக்கும் ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அது பெண்டிங் இருக்கு, ஆனாலும் இந்த 29 நாள் இன்னும் இருக்கு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவன் தரிசனத்தின் மூலமாகவோ திருச்சபையின் போதர்கள் மூலமாகவோ இல்லை நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது அந்த ஆமென் பரிசுத்த வேதாங்கத்தின் வசனத்தின் மூலமாகவோ சில வாக்குத்தத்தங்கள் அன்று கொடுத்திருந்தா அதை நீங்கள் அந்த 29 நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஒரே ஒரு டைம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். எலியா நம்மளை போல பாடுள்ள மனுஷன் இல்லையா? மழைக்காக கருத்தாக மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார், மழை பெய்யலை. மழைக்காக ஜெபிச்சார், மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்ச காரியம் ஆமென் அப்படி நீங்கள் மனசில் வச்சுருங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ ஆகாப் ராஜா கிட்ட போய் சொல்லு, மழை பெய்யும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் உடனே மழை பெய்யலை. அப்போ பல காரியங்கள் மீண்டும் அந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41வது வசனத்துக்கு மேலே பார்க்கும்போது பெருமழையின் இறைச்சலை கேட்குறாரு. இப்போ கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசனமாக பெற்றுக்கொள்கிறாரு, தரிசனம் பார்க்குறாரு, கேட்குறாரு. ஆனாலும் அது செயல்படுறதுக்கு அவர் 7 தடவை ஜெபம் பண்ணான்னு இருக்கு. அல்லேலூயா. அப்போ அந்த எலியா அவ்வளோ ஒரு பெரிய தேவ பக்தன். ஸ்தோத்திரம். அவரே தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், தேவன் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம், தேவன் கொடுத்த அந்த தரிசனம் ஆமென் அது நிறைவேற அவர் 7 டைம்ஸ் அந்த ஒவ்வொரு டைமிலும் ஒவ்வொரு முறையும் அவர் எவ்வளவு ஜெபிச்சார் நாங்கள் எழுதப்படலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அற்புதத்தை அவர் காணும் வர ஆமென் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் சுதந்திரித்துக் கொள்றது வர அவர் ஜெபிச்சு 7 தடவை ஜெபிச்சு 7வது தடவை தான் கருமேகம் வெளிப்பட்டது, பெருமழை நெரிசல், பெருமழையை பார்த்து. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஆமீன் ஸ்தோத்திரம் சில வாக்கு தத்தங்கள் ஆமீன் உங்களுக்கு இருந்தன்னா ஸ்தோத்திரம் அது தேவ சமூகத்தில் என்ன அப்படியே ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமீன். என்னை ஸ்தோத்திரம். ஆமீன். அந்த மார்க்கத்திலிருந்து ஆமீன் உயிருள்ள ஆண்டவர் இந்த மார்க்கத்தில் என்னை அழைச்ச தெய்வம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமீன். லூக்கா 1:37 தேவனால் கூடாத ஒரு காரியம் இல்லை. ஆமீன். தேவனால் கூடாத ஒரு காரியம் இல்லை. ஸ்தோத்திரம். அவன் கூட ஒரே ஒரு பாயிண்டோட சொல்லி முடிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்தோத்திரம் யாருமே தப்பாக நினைக்கக்கூடாது. ஆமீன். இணையதளத்திலையும் அநேகர் இணைந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆமீன். ஒரு காரியம் சொல்கிறேன். நம்முடைய ஆமீன் ஸ்தோத்திரம் நம்முடைய ஜெபம் நம்முடைய விண்ணப்பம் தூப வர்க்கமாக மேலே போகணும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. பட் சேம் டைம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா? ஆமீன். எல்லாரும் காரில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, ஒரு காரில் கண்ணாடியெல்லாம் அடைச்சு ஃபுல் பேக்கில் இருந்துக்கும் போது உள்ளே இருந்து சத்தம் போட்டு அந்த சத்தம் வெளியே வருமா? யாராவது பார்த்துருக்கீங்களா? கார் எல்லாம் உட்காந்துருவோம், காலு கண்ணாடி எல்லாம் அடைச்சு டோர் அடைச்சா உள்ளே இருந்து ஏதாவது பேசின அந்த சத்தம் வெளியே வருமா? இல்லை பாஸ்டர் வெளியே நிற்கிறாரு, இங்கே காருக்கு உள்ளே இருந்துக்கிட்டு பாஸ்டர்னு கூப்பிட்டா சவுண்டு வராது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமீன். நான் கூட
தேவனுடைய அந்த பரிசுத்தோட அபிஷேகம் அந்நிய பாஷைக்காக நான் வந்து தேவசமத்தில் 2 வருஷம் ஜெபிக்கும் போது கடைசி ஒரு நாள் அழுதேன், ஏன் ஆண்டவர் இல்லைன்னு. அப்போ எனக்கு ஆண்டவர் வசனத்தை வெளிப்படுத்தினாரு. ஆமீன். ஏசாயா 59:1-2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு ஆண்டவருடைய செவி மந்தமாகவில்லை, ஆனால் என் அக்கிரமம் என் பாவம் எனக்கு என் அப்பாவுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்துகிறது. ஆமே ஸ்தோத்திரம். அநேக தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய சில காரியங்கள், தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், நம்ம தேவனுக்கு நடுவில் ஒரு சுவராக, கண்ணாடி மதிலாக நம்முடைய அந்த ஜெபம் வெளியே வராதபடி, நம்முடைய ஜெபம் பரலோகத்தை சென்றடையாதபடி கண்ணாடி சுவருக்குள்ள இருக்கிறோம். இந்த கண்ணாடி சுவரை அப்பா அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் உடைப்பாரு. பரிசுத்த ரத்தத்தால் நம்முடைய இந்த பாவ சுவர் உடையும் போது நம்முடைய ஜெபம் பரலோகத்து போகும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இப்படி எழுப்பி நிற்போமா? சின்ன ஒரு ஜெபம் பண்ணி உட்கார ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மழிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மழிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே, உம்மால் ஆகும் எல்லாமாகும். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஓ ரபலக ஷக்கரபு. என் தகப்பனே, 2024 வருஷத்தின் கடைசி மாதத்தில், கடைசி ஹல்லேலூயா, இது 29 நாட்கள் மாத்திரம் இருக்கிறதப்பா. ரிபாகார ஷக்கரபு. பரிசுத்த தெய்வமே, உம்மால் ஆகும் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு தகப்பனே, அதை நிறைவேற்றி கொடுக்க உம்மால் ஆகும் தகப்பனே. அப்பா, இந்த 2024 வருஷம் முடிவதற்கு முன்பாக, இந்த 2024 வருஷம் முடிவதற்கு முன்பாக என் தகப்பனே, இந்த ஆலயத்தில் என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இணையதளத்தில் என்னோடு சேர்ந்து ஸ்துதித்துக் கொண்டிருக்கின்ற, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பாபா, பரிசுத்த தெய்வமே, இணையதளத்திலும் அநேக பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்கள் அப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா. அவங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்யுங்க அப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுங்க. பரிசுத்த தெய்வமே, இதோ இந்த திருசபையில் மட்டுமல்ல அப்பா, இணையதளத்தில் அநேக பிள்ளைகள் அப்பா லைவாக என்னோடு இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் செய்யுங்க அப்பா, ஒரு பெரிய அற்புதம் செய்யுங்க அப்பா. ஓ ராஷா கரபோ. ஆண்டவரே, ஒருவேளை தகப்பனே நோயின் நிமித்தமாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார், அவர்களுக்கு ஒரு தெய்வீக விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, திருமண காரியத்திற்காக ரீபாலா கரபு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளையுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா. ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ ராபா ரிபா லாக்கா ஷகரோ. அப்படியே தகப்பனே இந்த பிள்ளைகளுக்காக வாழ்வாதாரத்துக்காக ஜெபிக்கிறேன். என் தகப்பனே கிருபை பாராட்டுங்க அப்பா. இவருடைய வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஓ ராபா ஷகரோ. என் தகப்பனே மத்தேயு 11:40 யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீங்க ராஜா. இதோ தகப்பனே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் அற்புதத்தின் தெய்வம், நீங்க அதிசயத்தின் தெய்வம் அப்பா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ரஷாகரபு. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்க மகா பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த திருச்சபை ஆண்டவரே இன்னும் விஸ்தரிக்கப்படட்டும் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த திருச்சபையின் போதராகிய ஆண்டவரே பாஸ்டர் ஜோஸுக்காக மற்றும் தகப்பனே அவர் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற ஹோலி லேண்ட் டிவி சேனலுக்காக, யூடியூப் சேனலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உங்க தாசனை பயன்படுத்தி நீங்க மகிமைப்படும்படியாக உங்க தாசனுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டும் ஒரு விசை தகப்பனே திருச்சபையில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இணையதளத்தில் என்னோடு சேர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.